ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. நேற்று கெஸ்ஸிங் கொடுத்ததில் என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துலாம். அதாவது 23ஆம் தேதி காரண்யா 523 என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே 9427 சரிங்களா. அதில் நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே, சரிங்களா. 9427 அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு 9242. 9க்கு 9 இறங்கிடுச்சு. இந்த ஏ போர்டில் 2 பி போர்டில் 4ங்கிறது ஏ போர்டில் 4 பி போர்டில் 2 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தால் 8ஆம் தேதி ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிச்சிட்றேன். 8ஆம் தேதி 5510 50-50க்கு காரண்யா ப்ளஸோட ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி இங்கே 6517 அப்படிங்கிறது 50-50 ரிசல்ட்டு. அதுக்கு கீழே 5510 5க்கு 5 இறங்கி 1க்கு 1 இறங்கி 7க்கு 0 அந்த ட்ரிக்கு தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்றைய ரிசல்ட்டுக்கு எப்படி வந்திருக்குன்னா அதே தான். 2 போர்டு அதில் லாஸ்ட் டைம் இறங்கிருச்சு. 5க்கு 5 1க்கு 1 இறங்கிருச்சு. ஆனால் இதில் அப்படி கிடையாது. பி போர்டில் இருக்க 4 ஏ போர்டில் இறங்கியிருக்கு, சி போர்டில் இருக்க 4 பி போர்டில் இறங்கியிருக்கு, 2க்கு 7 பவர் நம்பர் வந்திருக்கு. அவ்வளோதான் நண்பர்களே, சரிங்களா. நம்ம என்ன மாதிரி கெஸிங் கொடுத்துருந்தோம் அதையும் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம். ரிசல்ட்டு நேற்று 9427 நம்ம கொடுத்த கெஸிங்கில் ஆல் போர்டில் 501 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். அது ஆல் போர்டில் 5 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிசியில் 07 ஏ போர்டில், பி போர்டில் 5 அல்லது 0, சி போர்டில் 5 அல்லது 0 அப்படிங்கிறத மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 4, பி போர்டில் 2, சி போர்டில் 7. ஏபியில் 11 57 29 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்திங்கன்னா 427 ரிசல்ட்டு. இந்த இடத்துல நம்ம இரண்டாக கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் ஏபியில் 29 57 11 0 0ன்னு கொடுத்துருந்தோம். அவன் அப்படியே ஜஸ்ட்டு போர்டை மாற்றி வச்சு முடிச்சுட்டான், வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, சரிங்களா. அது ஏபியாக இருந்தாலும் 18 56 23 10 அப்படி நம்ம ஏசி கொடுத்துருந்தோம். பிசி 18 76 93 55ன்னு கொடுத்துருந்தோம். 427 நம்ம கொடுத்ததில் அப்படி போர்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவன் சிம்பிளாக முடிச்சுட்டான். அதுதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறது. அப்படியே போர்டை மாற்றி தான். நான் 517 எனக்கு ரொம்ப முன்னாடியும் சொல்கிறேன். இந்த 517 அப்படிங்கிறது எனக்கு திரும்பி வருமோன்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அதே தான் வந்துச்சு. அதாவது 5க்கு 5 1க்கு 1 இறங்கினா. ஆனால் நாளைக்கு இந்த போர்ட்லேருந்து இப்படி மாற்றி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸிங் இருந்தாலும் ஏசியில் டபுள் நம்பர்ஸ் எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் அப்படியே கொடுத்த நம்பரில் இருந்தாலும் அப்படியே ஜஸ்ட்டு 4296 9427 அப்படிங்கிறது கொடுத்தோம். அதாவது 9427 ரிசல்ட்டுக்கு 4296 கொடுத்துருந்தோம். அதனால் நம்ம கொடுத்ததில் என்ன தாண்டா பாஸ் ஆகிருக்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே பாஸ் ஆகலை. இதான் உண்மை. 427 நான் 558 700 055ங்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தேன். நம்ம கொடுத்த கணிப்பில் அப்படியே ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒன்றுமே பாஸ் ஆகிற நிலைமையில் இல்லையா, இல்லை அவன் நம்மளை ஏமாற்றிட்டானா அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப விஷயமா இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இழந்ததை பற்றி இப்போ பேச வேணாம். திரும்பி அடுத்த வெற்றியை எப்படி பெறுவது அப்படிங்கிறத நம்ம பேசணும். நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டு 5 மட்டும்தான் நண்பர்களே. ஆல் போர்டில் 5 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. 427க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் எந்த போர்ட்லையுமே பாஸ் ஆகலை. இதுதான் நண்பர்களே உண்மை, சரிங்களா. இன்றைக்கி புரிய கெஸிங்குக்கு வந்துடுவோம். விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கணும். மனசுக்குள்ளே கோபம் இருக்கலாம். அந்த கோபத்துக்கு இன்றைக்கி பதில் சொல்கிறேன். விட்ட வெற்றியை இன்றைக்கி பிடிப்போம், சரிங்களா. காரண்யா ப்ளஸுக்கு நிர்மல் இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகளை, நிர்மல் 381 கணிப்புகளை சுருக்கமாக தெளிவாக பார்த்துடலாம் நண்பர்களே. அப்படின்னா இந்த மாதத்தில் நம்மளுக்கு நடந்த ட்ரா எல்லாத்துலேயுமே 3 போர்டுமே பவர் நம்பர் தான் நண்பர்களே. அது போன மாதமாக இருந்தாலும் சரி, போன மாதத்தில் தான் பி போர்டில் ஒரு போர்டுக்கு ஒரு போர்டு கூட்டல் கழித்தல் முறையில் வந்துச்சு.
இந்த இதில் சும்மா 2 ட்ரா மட்டும் கார்னே ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 5க்கு 2, 2க்கு 4, 4க்கு 9 மூணுமே பவர் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 510, 510க்கு 5க்கு 2, 1க்கு 8, 0க்கு 6 பவர் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 101க்கு 1க்கு 7, 0க்கு 7, 1க்கு 5 மூணுமே பவர் தான். இதில் கூட்டல் கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஏ போர்டில் வந்து 4 நேற்று ரிசல்ட் கார்னே ப்ளஸுக்கு அப்படின்னா ஒருவேளை 5 கூட வரலாம் என்றால் அது இன்றைக்கி வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கணிப்பு. மற்றபடி பிசி போர்டில் எல்லாமே பவர் நம்பர் கண்டிப்பாக இறங்கும். சரிங்களா? அதனால் பவர் நம்பர் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி. இதில் போன மாதம் ரிசல்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். நம்ம இன்றைக்கி கெஸிங் பார்க்கறது முன்னாடி சுருக்கமாக இதை மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணுன்ற ஒரு விஷயம் அதுக்காண்டி தான். இப்போ கார்னே ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இங்கே போன மாதம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 107 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 1க்கு 9, 0க்கு 3, 7க்கு 6 3 போர்டுமே பவரில் தான் வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 751க்கு 7க்கு 4, 5க்கு 0, 1க்கு 8 பவர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 254க்கு 2க்கு 4, 5க்கு 2, 4க்கு 1 3 போர்டுமே மோஸ்ட்லி போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி 3 போர்ட்லேயுமே பவர் நம்பர் வந்திருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு போர்டு மட்டும் கார்னே ப்ளஸில் 25ஆம் தேதி போன மாதத்தில் 4க்கு 5 4 + 1 5 வந்துச்சு. அப்படி என்றால் இந்த மாதத்தில் இந்த இடத்துல பி போர்டில் அதாவது ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த மாதத்தில் ஃபுல்லாக அந்த கணிப்பில் வரல, எல்லாமே பவர் நம்பரில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஒருவேளை ஒரு போர்டை மாற்றி டபுள் நம்பர்ஸ் இந்த இடத்துல கொண்டு வர முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். அதாவது ஏபியில் டபுள் நம்பர்ஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம். சரிங்களா? அதனால் அதுக்கும் நீங்கள் ஏபியில் ஒரே ஒரு செட்டு மட்டும் டபுள் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். 427க்கு ஒருவேளை இங்கே 4க்கு 5 கூட வரலாம். அதனால் நம்ம இந்த இடத்துல 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அதாவது 9427 அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுத்த கேசிங்கில் நிர்மல் 381க்கு நம்ம என்ன கணிப்பு கொடுத்துருக்கோன்னா ஏ போர்டில் 1 அல்லது 0, பி போர்டில் 9 அல்லது 4, சி போர்டில் 3 அல்லது 2. சரிங்களா? நேற்று ரிசல்ட்டு 9427. அதுக்கு வந்து ஆல் போர்டில் 491. அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இதில் பாக்ஸில் நீங்கள் ஏபிசி பாக்ஸ் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 99 54 19 04, ஏசியில் 96 51 11 06. சரிங்களா? இதில் உங்களுக்கு டபுள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏபியில் டபுள் நம்பர்ஸ் நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அது உங்களுடைய கணிப்புகளில் மேட்ச் ஆனிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் 3 போர்டுமே குழப்பிக்க வேணாம், ஃபுல்லாகவே பவர் நம்பரில் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. ஒருவேளை ஏன்னா கார்னியா ப்ளஸுக்கு 50-50 கார்னியா ப்ளஸ் வேணால் நம்மளுக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம கொடுத்த கணிப்பில் ஒரு போர்டுமே உட்காரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அப்படியே மாற்றி இப்போ ஏன்னா இந்த இதுதான் நண்பர்களே, இதை ஒருத்தர் நீங்கள் பார்த்துங்க. 50-50 517, கார்னே ப்ளஸ் 510, ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் டிஃப்ரெண்ட்டுங்களா? ஆனால் இதில் அப்படி கிடையாது. அப்படியே 2க்கு 4, 4க்கு 2, 2க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் இருக்க நம்பர் அப்படியே இதில் மாறி இறங்கியிருக்கு. ஆனால் இதில் பவர் நம்பர்லையும் பார்த்தாலும் 2க்கு 4, 4க்கு வந்து 2, 2க்கு 7 அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இருந்தாலும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கணிப்பில் எப்படி எடுத்தோம் அப்படின்னா டபுள் நம்பர்ஸ் மோஸ்ட்லி வரும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த போர்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 8ஆம் தேதி 50-50 கார்னே ப்ளஸ் வந்து 3 போர்டில் 2 போர்டு இறங்கிடுச்சு. அதே மாதிரி நம்பர்ஸ் இறங்கியிருக்கு. அதாவது 51க்கு 51 இறங்கிடுச்சு. ஒருவேளை அதுக்கு அடுத்த வரக்கூடிய கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு டபுள் நம்பர்ஸ் ஓரளவுக்கு வரலாம் அப்படிங்கிற கணிப்பில் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் அது சுத்தமாக கொலாப்ஸு. இன்றைக்கி ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி அந்த ஏபி அந்த டபுள் நம்பர்ஸ் இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கடைசியாக டபுள் நம்பர்ஸ் வந்தது வந்து அக்ஷயா 19ஆம் தேதி ஏபியில். அதுக்கப்புறம் 1 2 3 4 நாளாக எங்கேயுமே டபுள் நம்பர்ஸ் டிஜிட்டில் ரிசல்ட் வரல. அதாவது ஏபியாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, பக்கத்து போர்டில் வரல. அதனால் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 99 54 19 04, ஏசியில் 96 51 11 06, பிசியை பொறுத்த வரைக்கும் 91 46 74 96. நீங்கள் ஏபிஎஸ்சிபிசி தனியாக ட்ரை பண்ண மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஏபிசி பாக்ஸில் ட்ரை பண்ண மாதிரி இருந்தால் இந்த நம்பர்ஸ் தரேன். நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்கில் இது ஓகே இருந்தால் நீங்கள் வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா இதை டேரெக்டாக எடுத்து ப்ளே பண்ணாலும் ஓகே தான். என்ன இருந்தாலும் நீங்கள் பவர் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ரிசல்ட் போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி இந்த ரிசல்ட்டை ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? ஏபிசியில் 193 042 991 146. அதே மாதிரி 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் வந்து 9க்கு வந்து 1 2 அல்லது 4 அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. அது உங்கள் கணிப்பில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 43 29 43 45 96 21 96 அப்படிங்கிறது நான்
பாக்ஸில் போடாமல் ஜஸ்ட்டு கெஸ்ஸிங்கில் எடுத்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விட்ட வெற்றியை நம்ம கண்டிப்பாக அடைவோம். அதனால் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம எடுத்த கணிப்புகள் கரெக்டாக தான் இருக்குது நண்பர்களே. ஜஸ்ட்டு அதில் வந்து அவன் தான் நம்மளை ஏமாற்றிட்டான்லாம் சொல்ல முடியாது. அந்த பேட்டர்னில் தான் அவன் அடிச்சிருக்கான். எனக்கு இந்த நேற்று இதையும் நான் எடுத்துருந்தேன். ஒரு வேளை 517க்கு 510 அப்படின்னா 2க்கு 2 4க்கு 4 இறக்கி விடலாமா அப்படின்னு வச்சா கூட அப்படியும் போர்டு மாறி தான் வரும். ஆனால் நமக்கு எடுத்த கணிப்புகளில் பிழை இல்லை, இருந்தாலும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? அதனால் வருத்தப்பட வேணாம், என் மேலே கோவப்பட வேணாம். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும். அதனால் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. சிம்பிளாக தான் இருக்கும் கெஸ்ஸிங், ரொம்ப தெளிவாக நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கு, எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம வேறு எங்கேயும் இந்த நம்பர்ஸ் எடுக்கல. ரிசல்ட்டே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் நம்மளுக்கு அடுத்த கெஸ்ஸிங் போடுறதுக்கு. சரிங்களா? அதனால் நிர்மல் 381 உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அந்த பவர் நம்பர் சார்ட்டை ஒரு தடவை கெஸ்ஸிங்கில் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் வேறு உங்களுடைய கணிப்புகளில் என்ன நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் வெற்றி என்பது வேண்டும், அதுக்கு விடாமுயற்சியும் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு வெற்றியோடு சந்திக்கிற நண்பர்களே. நிர்மல் 381 உங்களுடைய வெற்றிக்கான நம்பர்ஸ் இதுவாக கூட இருக்கலாம். உங்களுடைய கணிப்பு முதலாவது, இரண்டாவது கணிப்பு என்னோடது, ரெண்டையும் கெஸ்ஸிங்கில் வச்சு ஒரு அருமையான நம்பர்ஸ், கம்மியான நம்பர்ஸ் ப்ளே பண்ணாலும் ப்ளே பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு நானும் பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். பவர் நம்பர் இன்றைக்கி க்ளூ அப்படின்னு பார்த்தால் பவர் நம்பரை தயவுசெய்து விட்டுறாதீங்க. பவர் நம்பர் உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். அது இந்த 3 போடாமல் இருந்தாலும் சரி, இந்த 4 போடாமல் இருந்தாலும் சரி, 4 போர்ட்லேயுமே பவர் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பவர் நம்பரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுக்க கெஸ்ஸிங் மேட்ச் ஆகும். அப்படி மேட்ச் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு எது கன்ஃபார்ம் நம்பராக இருக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான வெற்றி காத்திருக்கு நண்பர்களே. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். திரும்ப முழு வெற்றியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.